தேவர்களின் தலைவன் இந்திரன் நான் தான் முதல்வன் என்று அகந்தையில் இருந்த காரணத்தினால் அவனை சோதிக்க சிவபெருமான் அகோரியாக அவன் செல்லும் வழியில் ஒரு வனத்தில் படுத்திருந்தார். இந்திரனோ ஐராவதத்தில் வந்து கொண்டிருந்த போது தன் வழியில் குறுக்கே படுத்திருந்த அகோரியை விலகு என்று கூறினான். அப்பொழுது அவர் காதில் வாங்காமல் படுத்து கொண்டிருந்த காரணத்தினால் தன் வாகனமான ஐராவத யானையை அவர் மீது ஏவி விட்டான். அந்த ஐராவத யானையோ ஞானத்தில் சிறந்ததாக இருந்த காரணத்தினால் அங்கு உறங்கிக் கொண்டிருந்தது சிவபெருமான் என்று அறிந்து சிவபெருமானை பணிந்தது. அவரை பணிந்து அவருக்கு சேவை செய்தது. அதை கண்ட இந்திரனோ கோபம் கொண்டு ஐராவதத்தை தாக்க முயற்சி செய்த போது சிவபெருமான் அந்த ஐராவதத்தை காப்பதற்காக இந்திரனை நோக்கி தன் கோப நெற்றிக்கண்ணை திறந்தார். இத்தகைய காரணத்தில் அவர் மீது பக்தி கொண்ட அந்த ஐராவத யானை மீது இன்று சிவபெருமான் இங்கு உள்ள அனைத்து கும்பகோண சிவாலயங்களிலிருந்தும் யானை வாகனத்தில் வருகிறார். அதேபோல் அம்பாள் அன்னப்பச்சி வாகனத்தில் இன்று வீதி உலா வருகிறார். அன்னப்பச்சி எப்படி பாலையும் தண்ணீரையும் தனித்தனியே பிரிப்பது போல் அம்பாள் அவரவர்கள் கர்ம வினைக்கு ஏற்ப நல்லது கெட்டதுகளை பிரித்து அவரவர்களுக்கு இன்று அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப ஆசி வழங்குகிறார். கும்பகோணம் மாசி மக பெருவிழாவில் வைணவ தலங்களில் இன்று 3ஆம் நாள் ஆதிசேஷ வாகனத்தில் பெருமாள்கள் வீதி உலா வருகிறார்கள். ஆதிசேஷன் என்பவர் வாசுகி அவரின் சகோதரர் ஆவார். இவரின் பார்க்கடலில் இவர் மீதுதான் விஷ்ணு பகவான் சயனம் கொண்டு இருக்கும் காட்சியை அனைவரும் கண்டுள்ளீர்கள். இந்த ஆதிசேஷனின் பக்திக்கு இணங்க பெருமாளே இவருக்கு சகோதரனாக பிறந்துள்ளார். என்ன கதை என்று தெரிந்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். ராமாயணத்தில் லக்ஷ்மணன் ஆதிசேஷனோட அவதாரமே. அத்தகைய ஆதிசேஷ வாகனத்தில் இன்று வராக பெருமாள், சக்கரபாணி, ராஜகோபால சுவாமி வலம் வருகிறார்கள்.